ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி ஆரி ஒர்க்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீடியோவில் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்கான திங்ஸ் வேணுன்றத அந்த வீடியோவில் பார்த்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்போ இந்த ஸ்டாண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு நான் ஒரு லெக் எடுத்துக்கிட்டு அந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டோட அந்த ரிங்கில் வச்சு டைட் பண்ணுறேன். இப்போ செகண்ட் லெக் எடுத்து அதையும் அதே மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த 4 லெக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க, நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆரி ஒர்க் ஸ்டாண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது அப்படியே இந்த ஸ்டாண்டை ஓரமாக வச்சிடலாம். ஃப்ரேம் எடுத்துக்கலாம். இதில் 2 ரிங் இருக்கும் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அது மேலே நீங்கள் எந்த கிளாத்தை நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் அழகாக அது மேலே போட்டுக்கலாம். அடுத்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ரிங்கை இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அங்கங்கே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் கையை வச்சு நல்லா அந்த ரிங்கை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டால் இந்த கிளாத்தை சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக செய்யுங்க. இந்த கிளாத்தில் இருக்க சுருக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்படி லைட்டாக இழுத்து விடும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் கிளாத்து நல்லா கிளியராக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம நல்லா டைட்டாகவே அந்த கிளாத்தை இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்படி தட்டி பாருங்கள். இப்படி தட்டி பார்க்கும்போது சவுண்ட் கேட்கும். தட்டி பார்க்கும்போது சவுண்டு கேட்டுச்சுன்னா நீங்கள் கிளாத்தை கரெக்டாக நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. கிளாத்தை நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவையும் நல்லா டைட் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ஃப்ரேமில் கிளாத் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி போட்டுட்டு அந்த ரிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இடம் இருக்குது இல்லைங்களா, அது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டாண்டுலேயும் அந்த ஸ்க்ரூ வர இடம் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி இதை வச்சு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரேம் நல்லா டைட்டாக இருக்கான்னு. இப்போது திருப்பி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் இந்த ஃப்ரேமை நம்ம சூப்பராக செட் பண்ணிட்டோம். இனி அடுத்து வரப்போகிற வீடியோஸில் இதில் பேசிக்கான ஸ்டிச்சஸை எப்படி போடலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.